முதல் பாடல் ஆடும் பரிவேல். கடவுள் நமக்கு முன்னால் தோன்றினால் நாம் என்ன கேட்போம்? அவரை தவிர எல்லாவற்றையும் கேட்போம். பாரதியார் முருகனிடம் வருவாய் மயில் மீதினிலே வடிவேல் உடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் என்று பட்டியலிட்டு கேட்கிறார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரந்தர வேண்டும் என்று கேட்கிறார் அப்பர் பெருமான். அருணகிரியார் இந்த முதல் பாடலில் என்ன கேட்கிறார்? முருகா, மேகத்தைக் கண்டு மகிழ்ந்து ஆடும் மயிலையும் வேலையும் அழகிய சேவலையும் பாடக்கூடிய செயலையே நான் உனக்கு செய்யும் திருத்தொண்டாக அருள்வாய் என்று கேட்கிறார். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்கிறார். யாரிடம் கேட்கிறார்? தேவர்களுக்கு துன்பம் தர தேடிச் சென்றவன் கயமுகாசுரன். அவனோடு போர் செய்து தாக்கி வென்ற ஒப்பற்ற யானைமுக கடவுளின் சகோதரனான முருகனிடம் கேட்கிறார். சூரனுடைய மாயாமலம் முருகன் அருளால் மயிலாக மாறிற்று. கண்ம மலம் சேவலாயிற்று. அவனுடைய ஆணவத்தை ஞானவேல் திருத்தி பணி கொண்டது. இந்த மூன்றையும் பாடி பணிந்தால் மும்மலக்காடு அற்றுப்போகும். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னொடும் வல்வினை இன்றே என்பது சிவஞான போதம் 10வது சூத்திரம். இதே கருத்தைத்தான் இந்த அனுபூதி வலியுறுத்துகிறது. இப்பாடல் ஓங்காரத்தில் தொடங்குகிறது. ஆடும் ஓங்காரத்தில் தொடங்குகிறது. அகரம் உகரம் மகரம் மூன்றும் இணைந்தது ஓம். ஆடும் என்ற சொல்லில் இம்மூன்றும் இணைகின்றன. பரி என்றால் குதிரை, இங்கே மயிலை குறிக்கிறது. ஆடும் மயில் என்று கூறாமல் ஆடும் பரி என்றது ஏன்? ஆடும் மயில் என்றால் அது ஆடு மயிலாகி மகர ஒலி குறையும். ஆடும் பரி என்றதால் மகர ஒற்று அழுத்தமாக நிற்கும். அதனால் தான் ஆடும் பரி என்றார். ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே என்று திருப்புகழ் பாடிய அருணகிரியார் அனுபூதியை ஆடும் பரிவேல் என்று ஓங்காரத்தில் தொடங்கி இந்நூல் முழுவதும் முருகன் வடிவம் என்று உணர்த்துகிறார். மயில் ஓங்காரத்தின் வடிவம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமயில் என்பதறியேனே என்பது திருப்புகழ். மயில் ஓங்கார வடிவம். இதுதான் ஆடும் பரி. இந்த அடுத்து சொல்லப்பட்ட வேல் இருக்கிறதே, அதற்கு எந்த அடைமொழியும் கொடுக்கவில்லை. ஆடும் பரி வேல் என்கிறார். ஏன் அடைமொழி இல்லை? அதன் சிறப்பை அனைவரும் அறிவார்கள். யாரே அழகுக்கு அழகு செய்வார்? தனக்கு உவமையில்லாத பொருளுக்கு எப்படி அடைமொழி கொடுப்பது? அப்படி கொடுத்தால் அது மற்ற பொருட்களுக்கு ஒப்பாகி விடுமே. கோயிலை திருக்கோயில் என்கிறோம், வாயிலை திருவாயில் என்கிறோம், சிவபெருமானை திருச்சிவபெருமான் என்றா கூறுகிறோம். வேலும் அப்படித்தான். கந்தர் அனுபூதியில் 25 பாடல்களில் வேல் பாடப்பெறுகிறது. திருப்புகளில் வேலை மந்திரவேல் என்பார் அருணகிரியார். மந்திரவேல் அதிகமாக பாடப்பெற்றதால் கந்தர் அனுபூதி மந்திர நூலாயிற்று. இந்த பாடலில் வேலும் மயிலும் துணை என்ற மந்திரம் கூறப்படுகிறது. ஆடும் பரி மயிலை குறிக்கும், வேல் வேலை குறிக்கும், அணிசேவல் என்ற சொல்லுக்கு அழகிய துணை என்றும் பொருள் கொள்ளலாம். உயிர் சேவலுக்கே என்று கந்தரந்தாதி 15ஆம் பாட்டில் வரும் தொடரில் சேவல் என்பது துணை அல்லது காவல் என்ற பொருளில் வரும். எனவே ஆடும் பரிவேல் அணிசேவல் என்றால் வேலும் மயிலும் துணை என்ற பொருள் தென்படுகிறது. பாடும் பணி என்பதற்கு உருப்போடும் பணி என்றும் கொள்ளலாம். ஆறெழுத்தடக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கின் நவிலப்பாடி என்பது திருமுருகாற்றுப்படை. நவிலப்பாடி என்றால் என்ன பொருள்? பாடுவது என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வது என்று பொருள். இதனால் வேலும் மயிலும் துணை என்ற மந்திரத்தை பலமுறை கூறுக என்பதே இந்த அடிகளின் பொருளாகும். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்
எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே என்பது ஒரு அழகான பாடல். தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இப்படியெல்லாம் நினைக்க தூண்டுகிறார்கள். அனுபூதியில் இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல். ஆடும் பரிவேல் அணி சேவல் என ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் கேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே